நான் சொல்கிறத இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு ஆள் ஒரு பெரிய அருவா எடுத்துக்கிட்டு இன்னொரு ஆளை வெட்டுறாரு. வெட்டின உடனே அந்த ரத்தத்தை நீங்கள் எப்படி வர்ற மாதிரி நினச்சிருப்பீங்க? ரத்தம் பீறிக்கிட்டு வர்ற மாதிரி, இல்லை ரத்தம் தெறிக்க இருக்க மாதிரி தான் நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் நம்ம லெட்ஸ் பி ரியல், நமக்கு உண்மையிலேயே நமக்கு எப்பயாச்சும் ரத்தம் எப்படி வந்திருக்குது? நம்ம விளையாடும் போது கீழே விழுந்திருப்போம், நம்ம அம்மா ஏதாச்சும் அடிச்சிருப்பாங்க, இல்லை நமக்கு ஃப்ரெண்டோடையோ யாரோடையோ தகராறு இருக்கும்போது நமக்கு அடிபட்டு ரத்தம் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி கேசஸ்ல நமக்கு ரத்தம் மேக்ஸிமம் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரத்தம் சொட்டும், அப்படி இல்லாட்டி வடியும், அப்படி இல்லாட்டி கூட ரத்தம் வந்து அதே இடத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரத்தம் ரொம்ப வெளியே லீக் ஆகாமல் இருக்கும். நமக்கு உடனே என்ன சொல்லுவாங்க பெரியவங்க அப்படின்னு பார்த்தா, சீக்கிரம் மஞ்சள் எடுத்து வை, மண் எடுத்து வை அப்படிம்பாங்க. ஏன்னா நம்ம ரத்தத்தை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக, ரத்தம் அதிகமாக வெளியில் வரக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ இது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்தம் வந்து அதிகமாக வெளியில் வரக்கூடாது, வந்துச்சுன்னா அதுக்கு பேர் அனீமியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரத்தம் நம்ம உடம்புல கம்மியாக இருக்கிற பட்சத்தில் தான் அதுக்கு அனீமியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது உடம்புக்கு ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு விஷயம். பட் நம்ம உடம்பே வந்து பார்த்தீங்கன்னா அதை ட்ரெயின் பண்ணிக்குது, ரத்தத்தை வந்து அதிகமாக நம்ம உடம்புலேருந்து லீக் ஆகக்கூடாது அப்படிங்கிறத ட்ரெயின் பண்ணிக்குது. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீமோஸ்டேசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த சயின்ஸ், இந்த ஹீமோஸ்டேசிஸ்க்கு முன்னாடி உள்ள சயின்ஸ் என்ன, இது பிளட் எப்படி நம்ம உடம்பு வந்து தானாகவே ஸ்டாப் ஆகுது ப்ளீடிங்ல இருந்து அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டைரெக்டாக வாங்க இந்த ப்ளீடிங்கோட சயின்ஸுக்கு போகலாம். ஹீமோஸ்டேசிஸ் இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன பயாலஜிக்கலா? ஹீமோ அப்படிங்கிறது வந்து பிளட் அப்படிங்கிற வார்த்தையை குறிக்கும், அண்ட் ஸ்டேசிஸ் அப்படிங்கன்னா ஸ்டாண்டிங் ஸ்டில், அதாச்சும் அப்படியே இருக்கும் அப்படிங்கிறதான் குறிக்கும். ஸோ ஹீமோஸ்டேசிஸ் அப்படின்ற போது நமக்கு பிளட் அங்கேயே இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி தான் அதுக்கு அர்த்தம். ஸோ முன்னாடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அனிமியா அப்படிங்கிற கண்டிஷன் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற பிளட் வந்து அதிகமாக லீக் ஆகிட்டு நம்ம உடம்புல வந்து பிளட் அதிகமாக இல்லாத பட்சத்தில் தான் நமக்கு அனிமியா அப்படிங்கிற கண்டிஷன் வரும். நம்ம உடம்பே வந்து தானாக ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு விஷயத்துல தான் இருக்குது. அதாச்சும் நம்ம பிளட்டை வந்து அது வந்து அதிகமாக லீக் ஆகாமல் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம உடம்பு வந்து பேசிக்காக ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது. பட் இந்த ஃபங்க்ஷன் இல்லாத பட்சத்தில் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீமோஃபீலியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு படத்தில் ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா ஈட்டி அப்படிங்கிற படத்தில் அதர்வாக்கு வந்து ஒரு சின்ன கேட்டில் கூட அவருக்கு துரும்புல ஒரு கீரல் விட்டால் கூட அவருக்கு வந்து பிளட் வந்து அதிகமாக லீக் ஆகிட்டு அவருக்கு மயக்கம் வர்ற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஹீமோஃபீலியா, அதாச்சும் நம்ம பிளட்டு வந்து பிளட்டை லீக்கேஜ்லேருந்து ஸ்டாப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஹீமோஃபீலியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக்காக ஒரு அவேர்னஸ் இருக்கணும் நமக்கு சில மெடிக்கல் டேர்ம்ஸ் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம சயின்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஹீமோஸ்டேசிஸ் அதை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டேஜஸில் வந்து இது நடக்குது. நம்ம பிளட் வந்து ஒன்ஸ் இன்ஜுரி ஆகும் போது லீக் ஆகாமல் இருக்கிறத தடுக்க வந்து 3 ஸ்டேஜஸில் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் வாஸ்குலர் ஸ்பேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து மெயினாக என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிளட்டு வந்து அதிகமாக லீக் ஆகாமல் அந்த ஃப்ளோவை வந்து தடுக்கிறதுக்கு தான் இந்த ஸ்டேஜில் நடக்கும். உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு டியூப்ல நமக்கு வந்து வாட்டர் இருக்குது. ஸோ இதே கேஸ் தான் நமக்கு பிளட்டும் நடக்குது. நம்ம பிளட்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளட் வெசல்ல வந்து பிளட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு அனாலஜியாக வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு டியூப்ல வந்து தண்ணி ஃப்ளோ ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டியூப்ல தண்ணி ஃப்ளோ ஆகும் போது நம்ம டக்குன்னு கட் பண்ணிட்டோம் அப்படின்ற போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து அதிகமாக பீறிக்கிட்டு வரும். ஸோ அதிகமாக லீக்கேஜ். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம டேரெக்டாகவே நம்ம இன்ஸ்டிங்க்ட்ல என்ன தோணும்னா, அதை வந்து ஸ்டாப் பண்ணணும், அதாச்சும் அதோட ஃப்ளோ ஏச்சும் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்குவீஸ் பண்ணுவோம். அந்த டியூபை வந்து நம்ம ஸ்குவீஸ் பண்ணுவோம். இதனால முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாப் ஆயிரும், அப்படின்னாட்டி அட்லீஸ்ட் ரெடியூஸ் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம பிளட்லேயும் ஆக்டிவேட் ஆகுது. இந்த பிளட்ல ஆக்டிவேட் எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளோவை வந்து அது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது, அதோட வரத்தை வந்து குறைக்குது. இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம பிளட் வந்து ஒன்ஸ் இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் அது அதோட இன்னர் சர்ஃபேஸ் பிளட் வெசல்ல இருந்து அவுட்டர் சர்ஃபேஸ்க்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. எக்ஸ்போஸ் ஆகும்போது நம்ம உடம்புல இருக்கிற அந்த பெயின் ரெசெப்டார்ஸ் அது வந்து ஆக்டிவேட் ஆகிடுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிளட் வெசல்ல இருக்கிற இன்னர் பாடி இது எல்லாமே வந்து சேர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கெமிக்கலை வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கெமிக்கல் ஒன்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளட் வெசல்ல இருக்கிற ஸ்மூத் மசில் இது வந்து கன்ஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதாச்சு அந்த பிளட் வெசல் வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆகி பிளட் வந்து அதிகமாக வெளியில் ரிலீஸ் ஆகாமல் அதோட ஃப்ளோவை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஸோ இன்னும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்க. இதுதான் பிளட் வெசல் அப்படின்னு வச்சுக்கோங்க. க்ளோஸ்ல இருக்கு நம்ம பிளட் வெசல். ஒரு இன்ஜுரி ஆச்சுன்னா நமக்கு வந்து ஒரு ஓப்பனிங் வருது. இந்த ஓப்பனிங்ல இருந்து நமக்கு பிளட் வந்து கீழே இந்த ஃப்ளோல இருந்து வெளியில எக்ஸ்போஸ் ஆகுது வெளியில. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஜுரி வந்து க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதாச்சும் பிளட் வெசல் வந்து கொஞ்சம் கான்ட்ராக்ட் பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்குலர் ஸ்பாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து பிளட்டோட ஃப்ளோ வந்து அது குறைக்கும். அண்ட் இதுக்கு செகண்ட் ஸ்டேஜில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா
பிளேட்லெட் பிளக் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பிளட்ல வந்து நார்மலாகவே பிளேட்லெட்ஸ் வந்து இன்ஆக்டிவாக வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அது பிறகு அதோட வேலையை பார்த்துட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும். பட் ஒன்ஸ் இந்த எக்ஸ்போஸ் ஆகி அது வந்து இன்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேட்லெட்டுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து போய் சேர்ந்துடும். போய் சேர்ந்ததுக்கப்புறமா அந்த பிளேட்லெட்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகி அந்த இன்ஜுரியான சைட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நோக்கி போக ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து போய் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சம் ஒரு பிளேட்லெட் வரும், அடுத்து இன்னொரு பிளேட்லெட் வரும், அந்த மாதிரி ஒன்றா வந்து மொத்தமாக செக்ரீட் ஆகி அந்த இடத்த வந்து முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்கும் அந்த இன்ஜூர்டு சைட்டை. ஸோ இந்த பிளேட்லெட் போய் ஃபார்ம் ஆகும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மிச்சம் இருக்கிற பிளேட்லெட்ஸ் எல்லாருமே வந்து அது ரிலீஸ் பண்ணி அது ஒரு கெமிக்கலை ரிலீஸ் பண்ணி மற்ற பிளேட்லெட்ஸுமே வந்து சிக்னல் பண்ணி எல்லோரும் இங்கே வாங்கடா அப்படின்ற மாதிரி மொத்த பிளேட்லெட்ஸ் வந்து ஒரே இடத்துல ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். என்னென்ன மாதிரி கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோஸ்டாகிலாண்டின், அடினோசின் டைபாஸ்பேட், பாஸ்போலிபிட்ஸ் அண்ட் செரோட்டோனின். ஸோ இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகி என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, மீதி இருக்கிற பிளேட்லெட்ஸ் வந்து எல்லாத்தையும் வந்து ஆக்டிவேட் ஆகி ஒரே இடத்துல செக்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பிளேட்லெட் பிளக் ஃபார்மேஷன். ஸோ இந்த நேரத்தில் வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ட் ஆன பிளட்டை வந்து ஃபஸ்ட்டு ரெடியூஸ் ஆன பிளட்டை வந்து இது ஃபுல்லாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த சைட்டை ஃபுல்லாக வந்து இது கவர் அப் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டேஜ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கோஆகுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோஆகுலேஷன் மெத்தட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிளேட்லெட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா ப்ரோத்ரோம்பின் ஆக்டிவேட்டர் அப்படிங்கிற இந்த ஆக்டிவேட்டர் வந்து இதை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஆக்டிவேட்டர் தான் வந்து த்ரோம்பின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபார்ம் ஆகும். அண்ட் இதில் இருந்து வந்து ஃபைப்ரினோஜன் அண்ட் ஃபைப்ரினோஜன்லேருந்து ஃபைப்ரின் அப்படிங்கிற இந்த ஸ்டேஜ் வழியாக ஃபைப்ரின் வந்து நமக்கு என் ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ இந்த ஃபைப்ரின் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேட்லெட் ஃபார்ம் ஆகிருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போய் இது வந்து அதை வந்து சுற்ற ஆரம்பிக்கும். ஃபைப்ரின் வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேஸ் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த பிளேட்லெட் பிளக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல போய் இது வந்து ஒன்று சுற்றி இது மொத்தமாக வந்து கவரப் பண்ண ஆரம்பிக்கும். அந்த இன்ஜுரி நடந்த சைட்டை வந்து ஃபுல்லாக கவரப் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இது பேர் தான் வந்து கோஆகுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிளட்டு வந்து ஒன்ஸ் வெளியில் ரிலீஸ் ஆனாலும் இது எந்த மாதிரி ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சால்யூபிலேருந்து ஒரு ஸ்பாசம் மாதிரி அது வந்து ஒரு லிக்விட் இல்லாமல் இன்சால்யூபிளாக மாறிடும். ஸோ அதுக்கு பேர் பிளட்டு வந்து வெளியில் ரிலீஸ் ஆனது அந்த மாதிரி தான் மாறும். ஸோ அந்த ஃபைப்ரின் ஒன்ஸ் கட்டினதுக்கப்புறம் நமக்கு வந்து இன்ஜூரியோட சைட்டில் வந்து பிளட்டு ஃபுல்லாகவே ஸ்டாப் ஆகிடும். பட் ஸ்டில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த பிளட் ஒன்ஸ் ரிலீஸ் ஆன இடம் வந்து திருப்பி பழைய மாதிரியே நம்ம ஸ்கின் எப்படி பழைய மாதிரி இருந்துச்சோ அப்படியே தான் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைப்ரோனோலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபைப்ரோனோலைசிஸ்க்கு அப்புறம் வந்து பிளட்டு வந்து நமக்கு ரிலீஸ் ஆன இடத்துல வந்து அந்த டேமேஜ் எல்லாமே வந்து ஃபுல்லாக கவரப் ஆகி ஸ்கின் வந்து பழைய மாதிரி மாறிடும். இதுக்கு பேர் தான் வந்து ஃபைப்ரோனோலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கடைசி ஸ்டெப்பை வந்து. ஸோ பிளட் ஸ்டாப்பேஜ் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைப்ரினோட வந்து இந்த பிளட் கிளாட்டிங் வந்து முடிஞ்சிடும், ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ ஃபைனலாக பிளட் கிளாட்டிங், அதாச்சும் இந்த பிளட் ப்ளீடிங், ஹீமோஸ்டேசிஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜில் தான் நடக்குது. ஸோ வாஸ்குலர் ஸ்பாசம், பிளேட்லெட் பிளக் ஃபார்மேஷன் அண்ட் கோஆகுலேஷன். ஸோ இந்த 3 ஸ்டேஜ் தான். ஸோ இந்த காணொலி வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் அவேர்னஸாக இருக்குது. இது வந்து நான் ரொம்ப டீட்டெயிலாக பேசலை சயின்ஸு, ஏன்னா அதில் நம்ம இப்போ கோஆகுலேஷன் பற்றி பேசினா அதுவே ஒரு தனியாக போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் ஃபேக்டர்ஸ்னு ஒன்று இருக்குது, ப்ரோத்ராம்பின் வந்து எப்படி த்ராம்பினாக மாறுது அந்த ஆக்டிவேட்டர் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த காணொலி வந்து பேசிக் சயின்ஸ் ஒரு அவேர்னஸ்க்காக நான் போட்டிருக்கேன். அண்டு இதே மாதிரி உங்களுக்கு மேற்கொண்டு என்னென்ன மாதிரி உங்களுக்கு தகவல்கள் தேவைப்படுதோ, வேறு எந்த நம்ம பயாலஜி ரிலேட்டடாக இருக்கட்டும், டெக் ரிலேட்டடாக இருக்கட்டும், உங்களுக்கு என்னென்ன மாதிரி டாபிக்ஸ் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்களோ எனக்கு மெயில் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அது வரைக்கும் தேங்க்யூ.